ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 1 நவராத்திரி சீரீஸ்ல டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளீனிங் வீடியோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து படி அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டே 1ல் வந்து லக்ஷ்மிக்கு ஸ்டார்ட் ஆகுது, லக்ஷ்மி அம்மனுக்கு. ஸோ நான் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. எப்பயும் போல் எங்கள் வீட்டு வழக்கப்படி மடிசார் கட்டியிருக்கேன். ஸோ இந்த மடிசார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முகூர்த்த பட்டு புடவை. ஸோ அதை கட்டிட்டு தான் எப்பயுமே நான் பூஜை பண்ணுவேன். அதுதான் ரொம்ப விசேஷம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு வருஷமும் ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக நடக்குது. நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தே நவராத்திரியும் ஆரம்பித்தாச்சு. ஸோ யூடியூப் ஆரம்பிக்கும் போது தான் நான் நவராத்திரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு வருஷமும் உங்களோட நம்ம நவராத்திரி சீரீஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் டே 9 வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதோட வந்து நம்ம எந்த ப்ளவுஸ் வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம், க்ரீன் மேட்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் இப்போ இந்த கோல்டன் கலர் இருந்தது அதையே மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஜுவல்ஸ் எல்லாமே வந்து கோல்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ காலையில் வந்து மடிசார் கட்டிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு புடவை கட்டிப்பேன். ஸோ நான் எப்படி கெட் ரெடி ஆகிறேன் அது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸாகவும் பார்ப்பீங்க, வீடியோவும் உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக வரும். இன்றைக்கி வந்து பூஜை பார்த்தீங்க அப்படின்னா கலச பூஜை இருக்குது. ஃபஸ்ட் டே ரொம்ப லேட் ஆகும் எப்பயுமே. அடுத்த ஃபஸ்ட்டு டே மட்டும் கலச பூஜை. நெக்ஸ்ட்டு 2 டேஸ் வந்து சிம்பிளான அந்த 108 லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மட்டும் சொன்னால் போதும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த 9 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்து ரொம்ப டிவைனாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே ஒரு கெட் டுகெதர் மாதிரியும் இருக்கும். குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 9 டேஸ் வந்து நவராத்திரி ஒரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக நம்ம வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு நாள் அந்த எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா, அன்றைக்கி அந்த டயர்ட்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டேவே அந்த ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் எனக்கு அந்த ஒரு தெம்பு வரும்னு எனக்கு தெரியாது. எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது நெக்ஸ்ட் டே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 9 டேஸ் போகிறதே தெரியாது. முடியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே பயங்கர பாசிட்டிவிட்டியோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பூஜை கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். கலசம் வந்து நம்ம ஆவாகனம் பண்ணணும் இல்லையா? அதனால் ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே நான் சுவாமி படம் எல்லாமே அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அன்றைக்கி நமக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். பூஜை பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் கலசத்துக்கு. அப்புறமா சுவாமிக்கு ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணிவிட்டு இப்போ தீபாரதனை காமிக்கிறது, அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் அங்கேயுமே நான் வைப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சு அப்புறமா ஒரு லக்ஷ்மி குட்டி விக்கிரகம் இருக்குது. லக்ஷ்மியை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி டே 1 வந்து நம்ம சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம். கலசம் வந்து நான் முதல் படியில் தான் வச்சுருக்கேன். இந்த வருஷம் வந்து கலசத்துக்கு அழகாக பாவாடெல்லாம் கட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் ஆன் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு டேவே என்னால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ணதுனால ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருச்சு இந்த குழு வைக்கிறதுக்கு. நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக குழு வீடியோவே நான் போடுறேன். இந்த வருஷம் நிறையா புது உறவுகளும் இருக்குது நம்ம குழுவில். அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நவராத்திரி சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது அதில் அந்த அம்பாள் முகம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சாந்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 25 ஆச்சு அம்பாள் முகம். அதுக்கப்புறமா அந்த ஜுவல்ஸ்லாம் வந்து நான் தனியாக வாங்கினேன். அது வந்து நம்ம பேக்காக அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே கீழே ஆசாரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டயே நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்பாள் முகம்லலாம் வந்து நம்ம வேறு எங்கேயாவது தெரியாமல் ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்கன்னா பார்த்து அழகாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அங்கேயே எல்லாமே ஜுவல்ஸ்லாம் போட்டே தான் நான் வாங்கிட்டு வந்தேன். 9 நாளுக்கும் 9 சாரீ வியர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் எப்பயுமே அப்படி தான் 9 சாரீஸ் வந்து புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அது மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது வந்து தலைகீழே போட்டிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். நாங்களே கவனிக்கல, நீங்கள் சொல்லி தான் வந்து நான் அதை சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அவசரத்தில் பண்ணும்போது அது கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. லாவண்யா வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அவள் தான் வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு அதெல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். வருஷம் வாங்கி கொடுக்கறது தான். இந்த வருஷம்தான் வந்து நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. ஸோ எனக்குமே அவள் வந்து ட்ரெஸ் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அன்றைக்கி. நான் சொன்னேன் இல்லையா, கொலு வந்து எடுத்து வைக்கிற அன்றைக்கி நான் எல்லாமே வச்சுட்டேன். ஆனால் ஒரு 2 விளக்கு மட்டும் மிஸ் ஆச்சு. அது நீங்கள் யார் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் மறக்கலை, எனக்கு டைம் இல்லை. அந்த விளக்கு வந்து இந்த தடவை எப்பயுமே ஏற்றி தான் வைப்பேன், விளக்கு ஏற்றுவேன். ஸோ இது வந்து நாச்சியார் கோயில் குத்து விளக்கு. லாவண்யாவும் ஒன்று வச்சுருக்கா, நானும் வச்சுருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து ஒரு ஐடியா வந்தது, இந்த விளக்கு வந்து அப்படியே வைக்காமல் ஸோ வேறு மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஒரு அம்பாள் மாதிரி செட் பண்ணலாம். விளக்குக்கே வந்து ரொம்ப அழகாக சாரீலாம் கட்டுறாங்க, ஒரு சின்ன பொண்ணு மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் கப்பிள்ஸாக வந்து கூட அழகாக வேஷ்டி ஒரு விளக்குக்கு, அதுக்கப்புறமா ஒரு விளக்குக்கு சாரீ, அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இந்த விளக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இப்போ ஒரு விளக்கு வந்து நம்மளால் தூக்கவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும். நான் வந்து பரன்லலாம் வைக்க மாட்டேன், கீழே தான் வச்சுருப்பேன். நவராத்திரிக்கு எடுத்து ஏற்றுவேன், அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து தொடச்சிட்டு கீழே வச்சுடுவேன். ஏன்னா அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நம்ம கீழே வைக்கும்போதே அதை நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நல்ல ஸ்டர்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்கும். இது பாருங்கள், இது வச்சாலே போதும், அந்த ஒரு டிவைனாக இருக்கும் பார்க்க. நான் வந்து ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே பர்ச்சேஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன். வரலக்ஷ்மி நோன்பு அப்போவே லாவண்யா கூட போய் அவள் வந்து வரலக்ஷ்மி நோன்புக்கு பர்ச்சேஸ் பண்ணால், நான் நவராத்திரிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த 2 குத்து விளக்குக்குமே நம்ம வந்து ஒரு குட்டி பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. லாஸ்ட் இயர் அதை தான் நான் நினச்சேன். சரி, இந்த வருஷம் வந்து நம்ம பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் வந்து அதுக்கான திங்ஸ்லாம் வாங்க முடியல. அது விளக்கு ஏற்றும் போது தான் எனக்கு தோணுச்சு, ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. சரி, இந்த வருஷம் வந்து அதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாள் முகமே எல்லா கலர்ஸ்லேயுமே விற்கிது. முகம் மட்டுமே ப்ளூ கலர், ரெட் கலர், அது மாதிரி 8 அம்பாள் அழகாக வந்து அஷ்டலக்ஷ்மி மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்போம். ஸோ இந்த விளக்குக்கு வந்து நான் சௌரி மாலை, அதுக்கப்புறமா ஒரு ஆரம் மாதிரி அது அப்படியே விற்கிது. ஏன்னா நம்ம தனித்தனியாக நகை போடாமல் அந்த மாதிரி போடலாம். அப்புறமா 2 முகம், 2மே ஒரே மாதிரி முகம்தான். ஏன்னா ஒரு வருஷமுமே ஏதாவது நம்ம புதுசாக வைக்கும்போது வந்து பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்குக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பாவாடை கட்டுறேன். அந்த முகமும் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் பெரிய முகமாக வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த விளக்குக்கு வந்து கொஞ்சம் முகம் வந்து குட்டியாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, நம்ம வாங்கிட்டோம், அந்த வருஷம் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாவாடை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சரி இந்த வருஷம் வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஜட விலையும் ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே கிரீஸில் வாங்கினேன். கிரி ட்ரேடர்ஸ் வந்து இங்கே முகப்பேரில் இருக்குது, இந்த வரதராஜ பெருமாள் கோயில்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், அங்கே எல்லாமே நமக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து எப்பயும் போல் பிரிஸ்காக காலையில் மடிசா, அப்புறம் ஈவினிங் வந்து இந்த புடவை நான் கட்டிக்கிட்டேன். இது வந்து பட்டு புடவை, எங்கள் அம்மாவோடது இந்த புடவை. 9 days 9 sarees அப்படிலாம் வந்து நம்ம கட்டுறோம் இல்லையா. சரி, ஒரு வருஷமும் புதுசாக கட்டணும். இந்த ஒரு 9 days தான் நம்ம சாரீஸ்லாம் எடுக்கவே ஆரம்பிப்போம். எல்லாருமே அப்படி தான். லாஸ்ட்டாக அந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி அழகாக வச்சுட்டேன். கலசத்துக்கும் 2 அம்பாளுக்கும் சேர்த்து தான் வந்து இந்த பாவாடை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தோடு, அது எல்லாமே நமக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது ரெடிமேடாக. என்ட்ரன்ஸும் இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஹாலில் வைக்கல, வருஷமுமே இந்த ரூமில் தான் நான் வைப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணி ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து குலு வீடியோ வரும். இந்த வீடியோவில் வந்து அப்படியே கலசம் வரைக்கும் தான் நான் காமிச்சிருப்பேன். இருக்கும் ஒரு அலங்காரம் இருக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.